கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். Psalm 85:12. The Lord will give what is good. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள், நாம் பணிபுரியும் பணித்தளம், நம்முடைய திருச்சபை, நம்முடைய ஊழியம் எல்லாம் அவர் பார்வையில் நன்மையானதாகவே காணப்படுகிறது. எனவே நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம். இப்படி அமைந்துவிட்டதே என்று நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. எஸ்தர் ஏழை ஜனமாய் வாழ்ந்தாள். யூத குலத்தில் இருந்த அவள் மகாராணியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். திடீரென ஆமானின் கொடிய சட்டம் யூத ஜனங்களுக்கு எதிராய் போடப்பட்டது. உபவாசித்து ஜெபித்தாள். ஏற்ற வேளை வரும்போது ராஜாவுக்கு இந்த தவறான சட்டம் குறித்து சொல்லப்படுகிறது. உடனே மாற்று சட்டம் இயற்றப்படுகிறது. எந்த நாளில் யூத ஜனங்கள் கொல்லப்பட வேண்டும் என்று இருந்ததோ அதே நாளில் அவர்கள் எழும்பி எதிரிகளை கொன்று போட்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. மகாராணியான எஸ்தர் ஆசீர்வதிக்கப்பட்டாள். மொர்தெகாய் உயர்த்தப்பட்டார். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து முடிந்தது. இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்வில் எல்லாம் நன்மைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இயற்கை சீற்றங்களினால் மக்களை தண்டியாதேயும், தயவுன்னு மன்னியும். இப்போதும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மியான்மர் தேச மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் வீடுகளை இழந்தவர்கள், பொருட்களை இழந்தவர்கள், நிற்கதியாய் காணப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவரை தாமே ஆறுதல் படுத்தி உடைய கிருபைக்குள்ளாய் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, ஏன் இந்த அழிவு என்று உணர்ந்து தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள நீர் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, தேவனாகிய கர்த்தர் நீர் அந்த மக்களை பொறுப்பேற்று வழி நடத்தும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர கிருபை கொடுங்க. உடைய வல்லமை உள்ள கரம் மியான்மர் மக்களை மூடிக்கொள்ள வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இது போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து நீர் மக்களுக்கு நிரந்தரமான கிருபைகளை தர வேணுமாய் பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, ராஜாதி ராஜா, நீர் எவ்வளவு நல்லவரப்பா, எங்களை நேசிக்கிறீர். இது போன்ற சேதங்களை வராதபடி கிருபையா எங்களை காத்து வழிநடத்த வேணுமாய் இயேசுவின் பாதம் அணிந்து கெஞ்சுகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.